அது ஒரு அழகான காடு. அந்த காட்டுல ஒரு விறகு வெட்டி மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்தானா. நீங்க நீங்க படிச்ச ஸ்டோரின்னு தான் நினைக்கிறீங்க. இது வேற. ஆஹா. அந்த விறகு வெட்டிட்டு இருக்கும் போச்சுல, அவன் கோடாலி என்ன ஆச்சா, திடீர்னாப்புல எகிரி போய் தண்ணியில போய் விழுந்துருச்சான். உடனே அவன் ரொம்ப நேரம் தேடி தேடி பார்த்தானா, கிடைக்கவே இல்லையா. கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து கடவுள் ஒருத்தர் மேல வந்து, தம்பி என்ன தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போச்சுல, என்னுடைய கோடாலி ஒண்ணு உள்ள விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போச்சுல, அந்த கடவுள் உள்ள இருந்து ஒரு தங்க கோடாலிய எடுத்து கொடுத்தாராம். அந்த விறகு வெட்டி சொன்னானா, இது என்னுடைய கோடாலி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. உடனே அவர் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு வெள்ளியில ஒரு கோடாலி ஒண்ணு எடுத்து கொடுத்தாராம். அவன் அதை பார்த்துட்டு இதுவும் என்னது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து ஒரு இரும்பு கோடாலிய எடுத்து வந்தாராம். ஆமா இதுதான் என்னுடைய கோடாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி சொன்ன உடனே கடவுள் என்ன சொன்னாராம், மூணுத்தையுமே எடுத்து அந்த விறகு வெட்டிட்ட கொடுத்தாராம். அவன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து தன்னுடைய மனைவி கிட்ட காமிச்சு போச்சுல, நீங்க அந்த கடவுளை எங்க பாத்தீங்க, நானும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனைவி சொன்ன உடனே அந்த விறகு வெட்டி அவன் மனைவியும் கூட்டிட்டு அந்த காட்டுக்கு வந்தானா. காட்டுக்கு வரும்போதுல நீங்க எந்த இடத்துல வச்சு கடவுளை பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போச்சுல, அவன் சொன்னானா இந்த தண்ணிக்கு பக்கத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே அவன் மனைவி அந்த தண்ணிக்குள்ள இறங்கினாலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் மனைவி கடவுள் கொஞ்ச நேரம் கழிச்சு உள்ள இருந்து வந்தாராம். தம்பி என்ன தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அவன் என்னுடைய மனைவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே கடவுள் உள்ள இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தாராம். ஒரு அழகான நடிகை ஒண்ணு கூப்பிட்டு வந்தாராம். அவன்கிட்ட இதுவா உன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பட்சத்துல ஆமா கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா போகுது? பொம்பளை சோக்கு கேக்குதா போகுது? பொம்பளை சோக்கு. உடனே கடவுள் அந்த விறகு வெட்டியை பார்த்து கேட்டாராம், உன்னுடைய உண்மை இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அப்படி இல்ல கடவுளே, நீங்க இதுவா எங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க, இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்து இதுவான்னு கேட்பீங்க, அப்புறம் 3 பேரையும் என் தலையில கெட்டு போயிடுவீங்க. ஒருத்தரை வச்சு வாழ்றதே பெரிய காரியம், இதுல 3 பேரை வச்சு நான் சமாளிக்க முடியுமா? What bro? It's very wrong bro.